இப்பொழுது நம்முடைய தமிழர் சோசியல் மீடியா சார்பாகவும் மற்றும் அதனுடைய ஃபவுண்டர் அபி பர்வதி மற்றும் மோகன்ஜி மற்றும் மயிலாடுதுறை தேவா இந்த ஃபவுண்டருடன் சேர்ந்து வசந்தம் ஆர்களை சார்பாக அவர்களுக்கு நிறுவன தலைவர் அவர்களுக்கு ஒரு மரியாதை நிமித்தமாக சின்ன ஒரு அவர்களுக்கு தமிழ் சோசியல் மீடியா சார்பாக ஒரு கண்டிப்பா உழைப்பாளர்கள் அப்படின்னு தான் அங்கே ஃபங்க்ஷன் வைப்பாங்க. ஏன்னா உழைப்பாளர்கள் தோழர்கள் எல்லாருமே அதனால வெகுவாக நடக்க போகுது. ஓகே, அன்னதானம் பண்றாங்க. தமிழ் சோசியல் மீடியாவுக்கு ரொம்ப நன்றி, மகிழ்ச்சி, நன்றி, வாழ்த்துக்கள். தமிழ்நாடு மட்டுமல்ல, எல்லா உலகத்திலையும் சோசியல் மீடியாவில் சீரும் சிறப்புமாக பேர் வழங்கக்கூடிய என்னுடைய சிக்கந்தர் ஐயா அவர்களை வருக வருக என கரூர் மண்டியின் சார்பாக சரிங்களா. சிக்கந்தர் ஐயான்னு சொன்னா சங்கடப்படுறாரு, அப்படி இல்லை, என்றும் இளமை மார்க்கெட்டில் சிக்கா அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம். நமது நான் முதலாக டிக்டாக்கில் பார்த்த ஒரே ஒரு என்னுடைய ரசிகை, அவங்களோட ரசிகர் நான், என்னுடைய சிக்கா சூர்யா மேடம், ரவுடி சூர்யா மேடம் அவர்களை வருக வருக கரூர் மண்டல சார்பாக இருகரம் கூப்பி அன்போடு வரவேற்கின்றோம். நமது சென்னை பில்டிங் இன்ஜினியர் நம்முடைய வேதாந்தர் அவங்க பார்த்தீங்கன்னா நமது ரவுடி சூர்யா அவர்களுக்கும் நமது சிக்கந்தர் அவர்சார் அவர்களுக்கும் இருவருக்கும் ஒரு மரியாதை நிமித்தமாக வருக வருக என இருகரம் கொண்டு வரவேற்றுக் கொண்டதோடு இந்த கரூர் மண்ணில் முதலாக அடியேற்றி தெரிஞ்சு முதலாக அடியேற்றி வைக்கக்கூடிய ரவுடி சூர்யா அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் நமது வசந்தம் ஆர்களை பொதுநல சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியும் சோசியல் மீடியா சார்பாகவும் தமிழ் சோசியல் மீடியா சார்பாகவும் ஹாப்பி ஹோம் ஃபவுண்டர் நம்முடைய நிறுவன தலைவர் அம்மம்மா அவர்களும் மகேஷ் அவர்களுக்கும் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியும் மகிழ்ச்சியும் தெரிவித்துக் கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். நன்றி, மகிழ்ச்சி. நம்முடைய சிக்கா சார் அவர்களும் ஒரு வார்த்தைகள் பேசுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஹலோ என் நண்பர்களும் பெண்களுக்கும் பாசத்திற்கும் உடைய இடவருமை சகோதர சகோதரிகளே, இடவருமை தந்தைமார்களே, என் மாப்பிள்ளைகளே, அனைவருக்கும் எனது ரம்ஜான் நேற்று முடிஞ்சு ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு இந்த ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் வர்றதுக்கே பலத்த எதிர்ப்பு. எனக்கும் சூர்யாவுக்கும் சரி, பல ஊரில் இருந்தும் பல ஸ்டேட்டில் இருந்தும் ஏன் உலக ஊரில் இருந்தும் எங்களுக்கு இவங்க வரவே கூடாது, இந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் எப்படி கூப்பிடலாம் அப்படி சொல்லி பல எதிர்ப்புகள் எங்களுக்கு நிறையா வந்துச்சு. அதையும் தாண்டி என்னதான் நடக்கட்டுமே அப்படின்னு சொல்லி நாங்கள் நேராக வந்தோம். பல எதிர்ப்பு குரல் எங்கெல்லாம் வந்துச்சு. எல்லாத்தையுமே ஏன் அந்த எதிர்ப்பு எங்களுக்கு காட்டுறாங்கன்னு சொல்லி எங்களுக்கு தெரியலை. நாங்கள் ஒரு நல்ல கலைஞர்கள். இதே மீடியாவில் இவங்க ஒரு பொழுதுபோக்காக வீடியோ போடுறவங்க, நான் அதே மாதிரி பொழுதுபோக்காக நிறைய வீடியோக்கள் பண்ணுறோம். இவங்க நல்ல ஒரு கலைஞர், நான் ஒரு நல்ல கலைஞர், அவ்வளோதான். மற்றபடி எங்களுக்குள்ள பெருசலில் நீங்கள் போகாதீங்க. எங்களுடைய பெருசலுக்குள்ளே யாருமே போகலைன்னா நாங்கள் மக்களுக்கு ஏதாச்சும் வீடியோ போடுறோமா, ஜாலியாக என்னுடைய லைவ்லாம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
அந்த 6 மணி ஆனால் சிக்கா மாமாவோட லைவ் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அவரோட காத்திருக்கீங்க. நான் ஒரு காமெடியாக பேசுகிறேன். இவங்களுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கொடுக்கு, ஆனாலும் வந்து மக்கள் முன்னால ஒரு பொழுதுபோக்கா சில வீடியோக்கெல்லாம் போடுவாங்க. ஒரு நல்ல ஒரு திறமையான ஒரு நடிகைன்னே சொல்லலாம். ஆனால் இன்னும் என்ன சின்னத்திரை வெளித்திரையில தான் வாய்ப்புகள் வந்து வராமல் இருக்கு. இப்போ கூடிய விரைவில் வந்து உங்கள் முன்னாலேயே வந்து நான் சொல்றதுக்கு பெருமைப்படுறேன். சில கம்பெனிகளுடைய ஆடிஷனில் என்னை கவனித்து கொடுத்தாங்க. அதாவதுங்க நான் என்ன சொல்கிறேன்னா, சின்னத்திரை வெளித்திரையில் நல்லா ஜொலிக்க வேண்டிய நட்சத்திரங்கள் தான் நாங்கள் 2 பேருமே. ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலை பல சர்ச்சைகளில் சிக்கினதுனால இப்போதைக்கு எங்களுக்கு வந்து அந்த வாய்ப்புகள் வந்து கொஞ்சம் தள்ளி போயிருச்சு. காலம் கழிஞ்சிருச்சு. இப்போ எங்களுக்கு வாய்ப்புகள் எங்களுக்கு தேடி வருது. சமீபத்தில் கூட ஒரு வாரத்துக்கு முன்னால் ஒரு ஆடிஷனில் போய் கலந்துக்கிட்டோம். ஒரு பெரிய டைரக்டர், பெரிய தயாரிப்பு நிறுவனம் அதில் வந்து எங்களை செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு பிரபலமான அந்த படம் பேரை வந்து சொல்ல தயக்கமாக இருக்குது. இப்போ சொல்ல மாட்டேன், ஏன்னா சொன்னால் நிறைய பேர் போட்டி போட்டு விடுவாங்க, அப்புறம் வந்த வாய்ப்பு போயிடும். அதனால் அதை நாங்கள் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிறோம். படம் நடிக்கும்போது உங்களுக்கே தெரிய வரும். இன்னும் ஒரு 15 நாள் அல்லது 20 நாளில் ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் ஆகுது. நல்ல ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடச்சிருக்கு. அதை நாங்கள் பயன்படுத்திட்டு அடுத்த கட்டமாக நாங்கள் சின்ன திரைக்கோ வெளித்திரைக்கோ போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. மற்றபடி இந்த அறக்கட்டளை வசந்தம் அறக்கட்டளை இவர்களுடைய நிகழ்ச்சிக்கு வந்து நாங்கள் வந்தது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நிறைய நல உதவி திட்டங்கள்லாம் அவங்க செய்கிறாங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு சரி ஒரு 50 மூணு அரிசி கொடுக்குறாங்க. நிறையா வருமா? சரி, நிறைய அரிசி, அப்புறம் வந்து சேலைகள், அப்புறம் வந்து இன்னும் கல்வி உதவி திட்டங்கள் 200 மூடை அரிசி 5 கிலோ பாக்கெட் போட்டு 200 மூடை அரிசி கொடுக்குறாங்க. அது போக நிறைய உதவிகள் மாணவ மாணவிகளுக்கும் இல்லாதவர்களுக்கும் ஏழை எளியவர்களுக்கும் செய்கிறதா எங்களுக்கு தகவல் வந்துச்சு. இந்த இடத்துல நான் ஒரு வாக்குறுதிய உங்கள் எல்லாருக்குமே கொடுக்குறேன். இதே மாதிரி ஒரு நிகழ்ச்சி அடுத்த வருஷமும் நடக்கும். எங்களால் இந்த நிகழ்ச்சிக்கு இப்போ என்ன பண்ண முடியுமோ அதை நாங்கள் எங்களால் கொஞ்சம் டொனேஷனை நாங்கள் கொடுப்போம். அடுத்த இதே மாதிரி ஒரு நிகழ்ச்சிக்கு எங்களால் நாங்கள் 2 பேர் இணைந்தோ இல்லை தனித்தனியாவோ ஒரு 50 கிலோ அரிசி அல்லது ஒரு 100 கிலோ அரிசி நாங்கள் கொடுத்து மாணவ மாணவிகளுக்கும் இலவச நோட்டு புத்தகங்கள் மற்றும் வேறு என்னென்ன உதவி தேவையோ, பள்ளி சீருடைகள், ஜாமெட்ரி பாக்ஸு, இன்னும் என்னென்ன வேணுமோ எல்லா உதவிகளையும் எங்கள் சார்பாக எங்கள் சக்திக்கு தக்க அளவுக்கு செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கோம். இதை வந்து இந்த இடத்துல நான் வந்து உறுதிமொழியாக நான் கொடுத்துக்கிறேன். கண்டிப்பாக எனக்கு இந்த கூட்டத்தை பார்க்கும்போது, இந்த தாய்மார்களெல்லாம் பார்க்கும்போது எவ்வளவோ நாங்கள் அனாவசியமான ஊதாரித்தனமான செலவுகள் நிறையா பண்ணியிருக்கலாம். அதையெல்லாம் கொஞ்சம் நாங்கள் சுருக்கிட்டு காசை மிச்சப்படுத்தி எங்கள் வருமானத்தில் ஒரு 10%ஓ 20% இந்த மாதிரி இல்லாதவர்களுக்கும் ஏழை எளியவர்களுக்கும் ஆதரவற்றவர்களுக்கும் செய்யணுங்கிறது எங்களுடைய எண்ணம். கண்டிப்பாக அது நடக்கும். அடுத்த வருஷம் இந்த வருஷமும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எங்களால் முடிஞ்ச அந்த நன்கொடைகளை நாங்கள் கொடுத்துட்டு போகலாங்கிறது எங்களுடைய அபிப்பிராயம். கண்டிப்பாக நிகழ்ச்சி வந்து எதிர்பார்த்ததை விட ரொம்ப சிறப்பாக கூட்டங்களும் நல்லா நிறையா இருக்குது. அது போக சூர்யா மேடம் கொஞ்சம் நேரம் பேசுவாங்க. நான் வந்ததுக்கு என்னுடைய ரசிகர்கள் என்னை அடிக்கடி கூப்பிடுற வார்த்தை சிக்கல் சித்தா ஆஃபீஸுங்கிறது தான் என்னுடைய ஐடி பேருங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நான் வந்தாலே வந்து ஏதாவது ஒரு பாட்டு பாடுன்னு சொல்லி மக்களுடைய என்னுடைய தங்கச்சிகளுடைய அபிப்பிராயமாக இருக்கும். ஒரு மோட்டிவேஷனாக ஒரு சின்ன ஒரு பாட்டு ஒரு 4 பேர் பாடிட்டு எனக்கு கொடுத்த வாய்ப்பை நான் பயன்படுத்திட்டு நெருங்கி ஓகேங்களா? செல்லும் வழி எங்கெங்கும் பள்ளம் வரலாம், உள்ளம் எதிர்பாராமல் வெள்ளம் வரலாம், நேர்மை அது மாறாமல் தர்மம் அதை மீறாமல் நாளும் நடை போடுங்கள் ஞானம் பெறலாம். சத்தியத்தை நீங்கள் காத்திருந்தால் சத்தியம் உங்களை காத்திருக்கும். நாம் கொண்ட அன்பிற்கும் தாய்ந்த பண்டிற்கும் பூமாலை காத்திருக்கும். ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பும் குயிலாக பாடு பண்பாடு. ஏதேறி பிரிந்தாலும் திசை மாறி பிரிந்தாலும் கூடு ஒரு கூடு. என்னென்ன தேவை அண்ணனை கேளுங்கள். நன்றி நன்றி நன்றி. சூப்பர் சூப்பர், அருமை.
அருமையான பாடலை பாராட்டிய ரவுடி சூர்யா தமிழகத்தில் இல்லை நிறைய சமூக சேவை படிக்கிறாங்க. சமூக சேவை பண்ணாங்கன்னா தான் அவங்க மாதிரியே பேசுறாங்க. அது சமயம் சோசியலோட தர்மம் அது. சரி, அது அவங்க வேலையை அவங்க பார்க்கணும், நம்ம வேலையை நம்ம பார்க்கலாம். ஒருத்தர் திட்டினாதான் ஒரு வளர முடியும். நல்லவன் நல்லவன் சொன்ன கீழே தான் இருக்கணும், கெட்டவன் கெட்டவன் தான் மேலே போக முடியும். இன்னைக்கு காலகட்டம் நம்ம ஆயிடுச்சு. ஓகேவா, பேசுங்க. ஒன்றும் இல்லை, அவங்க இந்த மக்களெல்லாம் பார்த்தோன்னா அவங்களுக்கு அப்படியே பூரிப்படுத்துறாங்க. வேற ஒன்றும் இல்லை, இவ்வளவு சத்தம் வந்தமா அப்படின்னு சொல்லி பூரிப்படுத்துறாங்க. பேசுங்க. மற்றும் இங்கே வந்திருக்கக்கூடிய நிறைய வந்து நான் இதை வந்து ஒரு உதாரணமாக சொல்கிறேன். ஒரு தப்பாக ரைட்டாக இருக்காங்க வீரமாக வந்திருக்காங்க. நான் ரொம்ப தலை வாங்குறேன். ஏன்னா அவங்க வாழ்க்கையில் வந்து எவ்வளோ பேருக்கு எவ்வளோ உதவி கொடுத்தாங்க இருக்க மாட்டேமா என்னன்னு எனக்கு தெரியாது. நான் கிட்டத்தட்ட பல வருஷத்தை பார்க்குறேன். வீட்டில் வந்து இந்த குழந்தை அப்படின்னு சொல்லி கைவிடப்பட்ட குழந்தைய எத்தனை பேர் அவங்க கற்று எடுத்துக்காங்கன்னா எனக்கு இது வரைக்கும் ஒரு பேச்சுவார்த்தையோ என் நம்பரோ என்னவோ அவங்க தெரியாது. ஆனால் அவங்க எனக்கு தெரியும். இதை ஏன் நான் சொல்றேன்னா, நமக்கு மேலே இருக்கக்கூடியவங்களும் நல்வழியில போறவங்களை பார்த்தாலே வாழ்க்கையை நம்ம நிறைய விஷயத்தை சாதிக்கலாம். இங்க நாங்கள் பிரபலமாகி இந்த சேத்துல நின்று மைக்கு பிடிக்கிறோம்னா என்ன மாதிரி வீரமா மாதிரி இன்னும் எத்தனையோ பிரபலங்கள் இருக்காங்க. அது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். ஆனால் எங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நெகட்டிவான ஒரு விஷயங்களை உங்களுக்கு தெரியாது. இன்னைக்கு இந்த மேடைக்கு நாங்கள் வர்றதுக்கு எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ போராட்டம், எவ்வளோ தூரம் இந்த அக்கா இந்த அக்கா நான் அக்காவனா உங்களுக்கு தெரியுமா மஞ்சக்கா நம்ம பேர் தான் வேலாயுதானே. சரிங்களா, சரி வேலாயுதானே அக்கா வேற சொல்லி எனக்கு கூட அந்த சின்னமாவே அடிக்கடி மறந்து போயிடும். அதனால நான் சொல்லாது. அதாவது நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்றேன். எத்தனை பேர் வந்து எங்களை மாதிரி பிரபலமா ஆகணும்னு நினைக்கிறீங்களா அவங்க மட்டும் கை தூக்குங்க. சொல்றேன் பப்ளிசிட்டி ஆகணும். இந்த மாதிரி நாமளும் மேடைக்கு ஏறணும். இதே மாதிரி வேலை சாக வாங்கணும்னு நினைக்கிறவங்க யாரு நீங்க கை தூக்குங்க. உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். எல்லாரும் யாருக்கெல்லாம் பிரபலம் ஆகணும்னு ஆசைப்படுறீங்க? இவ்வளவுதானா? மத்தவங்க சும்மா பார்த்துட்டு தான் இருக்கீங்களா? எங்க யாராவது நான் சொல்றேன். அப்ப இன்ஸ்டால இன்ஸ்டா ஃபாலோவர் எவ்வளவு பேர் இருக்கீங்க? எவ்வளவு வியூஸ் போகுது, எவ்வளவு ஃபாலோ ஆகுது? வீட்டுக்கு வியூஸ் யாரை பார்த்துருக்கீங்க? எனக்கு வியூஸ் போறவங்க யாரை பார்த்துருக்கீங்க? லைக் பண்ணிருக்கல இன்ஸ்டால மில்லியன் கணக்கு, ஃபேஸ்புக்ல மில்லியன் கணக்கு இருக்கு. நான் சொல்றேன் உதாரணம் என்ன அப்படின்னு சொல்றேன். உங்களுக்கு வியூஸ் ஃபாலோவர் நீங்க பாக்குறீங்க. அதுக்கு பின்னாடி இருக்கிற அசிங்கமான யாராவது பார்த்துருக்கீங்களா? 35,000 பேர் லைக் பண்ணிருப்பாங்க. ஆனா அது 30,000 பேர் என்ன கமெண்ட் போட்டுருக்காங்க தெரியுமா? இதுவா அதுவா அப்படின்னு. அதை நீங்க பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில முன்னேற முடியாது. சரிங்களா? அதனால நான் என்ன சொல்றேன்னா, பிரபலமாகணும்னு நினைக்காதீங்க. நினைச்சா எல்லாத்தையும் சந்திக்க தயாரா இருங்க. அப்ப மட்டும்தான் நீங்க பிரபலமாக முடியும். இந்த இடத்துக்கு நாங்க வர்றதுக்கு எவ்வளவு பிரச்சனை சந்திச்சிருங்க ஓப்பனா சொல்றோம். நாங்க உள்ள வரைக்கும் போயிட்டு வந்துருக்கோம். எதனால? மத்த தப்பு இல்ல. ஒரு கேள்வி கேட்டா நான் பதில் சொல்லுவேன், துடிச்சு சொல்லுவேன். ஆமா அதான் இப்ப என்ன அப்படி சொல்லதான போயிருக்கோம். அதுக்காக ஐயோ நமக்கு இப்படி பிரச்சனை ஆயிடுச்சு, இது நம்மளோட வாழ்க்கை என்ன அப்படி யோசிக்கல. நானும் அவரும் கையை போட்டு நிறைய வாட்டி சொன்ன ஒரே விஷயம், எவ்வளவு அடிச்சாலும் எழுந்திருச்சு நிற்கும். எங்களுக்கு சப்போர்ட்லாம் யாருமே கிடையாது. மீனாமாவுக்கு கூட எத்தனையோ குழந்தைங்களுக்கு ஒரு தாயா இருக்காங்க, ஆயாவா இருக்காங்க. ஆனா எங்களுக்கு யாரும் கிடையாது. அது 2 பேரும் சிம்பிளா நின்று சிம்பிளா தான் சாதிச்சிருக்கோம். இன்னைக்கு நாங்க இடத்துல நிக்கிறோம்னா அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. சரிங்களா? நீங்க இருக்கிறவங்க என்ன பாத்தீங்கன்னா என்னப்போ பை கட்டு போய் நேற்று கூட பார்த்தேன். ஒரு பையில ரோட்ல நின்று ரீல்ஸ் எடுக்கிறேன்னு தலை இருக்காங்க. ஏன்னா அப்படிங்கிற ஒரு தோட்டத்தை விட்டு வெளியில எப்படி இருக்கேன். ஏன் நாங்க சும்மா ரெண்டு ஆட்காலே போட்டா அடிச்சு போடுவாங்கடா. அப்பா அக்கா நீங்களா பிரபலம்டா கொஞ்சம் போட்டு ஆம்லேட் போடவான்னு கேட்குறாங்க என்னைய பார்த்து. கல்லு சூடாகணும்னா சும்மா புள்ள போட்டு ஏதாவது பரவாயில்லக்கா நாங்கள் ஊற்றி விட்டு போடுவா ஒரு இந்த மாதிரி இருக்கிறாங்க பைத்தியக்கார பையில. அதனால என்ன பண்ணுனா பிரபலம் ஆகிறதுக்கு தான் கஷ்டம். ஆயிட்டா பிரச்சனை. ஆனா ஆகணும்னு நினைச்சா பின்னாடி வர பிரச்சனையே நீங்க சந்திக்கணும். அப்ப மட்டும்தான் நீங்க பிரபலம் ஆக முடியும். சரியா? நான் என்ன சொல்றேன்னா, வாழ்க்கையில நாங்க வந்து ஒரு நேரத்துல எவ்வளவு கஷ்டப்பட்டோம். எதுவுமே இல்லாம எப்படி ஒரு போட்டு கட்டிய சூடு இல்லாம நாங்க கஷ்டப்பட்டோம். இன்னைக்கு நாங்க ஒரு லெவல்ல வந்து வந்திருக்கோம். சரியா? இன்னைக்கு ஒரு லெவல்ல இருக்கோம், நல்லபடியா இருக்கோம். படத்தோட வாய்ப்புகள் நிறைய வந்திருக்கு. அடுத்து ஒரு ஆடிஷன் போயிருக்கோம். சர்ச் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. எல்லாமே உங்களோட ஆசீர்வாதம் மட்டும்தான், என்னோட ஃபாலோவோட ஆசீர்வாதம் மட்டும்தான். அதே மாதிரி வந்து எனக்கு வீரமா வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்க கோயம்புத்தூர்ல தான் இருக்கிறாங்க. நிறைய அவங்க அந்த கண்டிஷன்ல வச்சு பண்றாங்க காமெடி. நான் ஃபாலோ பண்ணி நான் நிறைய பண்ணியிருக்கேன். வீரமா படிச்சு நான் ஃபாலோ
எனக்கு தெரியாது. எங்க இருக்கா? என்னடி கூட்டத்துல யாருமே கிடையாது உட்காந்துருக்கேன். அதனால வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் என்ன சொன்னா, வாழ்க்கையில நீங்க ஜெயிக்கணும்னு நினைச்சா பின்னாடி வர விஷயங்களை பார்க்காது. உங்க வழியில நீங்க போங்க. அவரை இதுக்குள்ள பேசணும்னா பேச முடியாது. நான் லைவ் சரி இங்க இங்க வசந்தம் வசந்தம் மரக்கட்டை ஹலோ மேடம் முடியும் சூப்பர். அதனால அழகாக பேசுகிறாங்க. சூப்பர். ரவுடி சூர்யா மேடம், ஒரே ஒரு கேள்வி மட்டும். நீங்கள் இல்லை நீங்கள் வாழ்ந்தீங்க சோசியல் மீடியாவில். ஆனால் ஒரு நிமிஷம் எனக்கு பேச விடுங்க. நீங்கள் சோசியல் மீடியா ஃபுல்லாக வாழ்ந்துட்டீங்க, மேலே போயிட்டீங்க. உங்களே நாங்கள் ஃபாலோ நாங்கள் இருக்கோம்ல, நீங்கள் ஏதாவது டிப்ஸ் சொல்லுங்க மேடம். ஓ ரைட் சார். சரி ஓகே, ரொம்ப நன்றி, சந்தோஷம். சரி மேடம், கேள்வி கேட்பாங்க, பதில் சொல்லணும். ஒரு 10 நிமிஷம். ஓகே சரி. ஓகே மேடம், ரொம்ப நன்றி, சந்தோஷம், மகிழ்ச்சி. உங்களை பேச வைக்க நான் 1 மணி நேரம் வெயிட் பண்ணுறேன். உங்களை பேச வைக்கிறேன் 1 மணி நேரம். ரொம்ப நன்றி. அமர்ந்து சரி. அடுத்தபடியாக சார்பாக ஃபோன் வருது கட் பண்ண வேண்டியது அப்படியே நமது வசந்தம் அவர்களை சார்பாக இந்த இலவச திட்டங்களை வழங்கிக் கொண்டிருக்கிறோம். நமது ஃபேமிலி ஹோம் ஃபவுண்டர்ஸ் உடைய அன்பு தலைவர் எங்களுடைய ஆசான் எங்களுடைய மரிசா அவர்களும் அம்மா அவர்களும் மற்றும் தமிழக சோசியல் மீடியா சார்பாகவும் இந்த பொதுநல திட்டத்தை வழங்குவதில் வசந்தம் அவர்களை அடுத்து ஃபேமிலி ஹோம் மகிழ்ச்சி குடும்பம் சார்பாக இந்த இலவச